உரியாற்றிய மாவீரர்களுடைய குடும்பங்களே, விறகிழந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஒழுங்கமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய நாள் தோழமைக்குரிய நட்புக்குரிய நண்பர்கள் நாள். இந்த நட்பு நாளிலே தோழமையோடு உங்கள் எல்லோரும் பழகுகின்ற பேசுகின்ற வாய்ப்புக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்டபத்திற்குள்ளே வருகிற பொழுது இங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு படங்களையும் நான் பார்த்தேன். ஒவ்வொரு மாமனிதர்கள் யோசப் கருணாசிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கைகளால் நாங்கள் மலர் கூடிய நாட்களை, கிளிநொச்சி மண்ணிலே அவரை ஊர்வலமாக கொண்டு சென்ற நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். அதே போல தராவி சிவராம் அவர்களுடைய இறுதி ஊர்வல நிகழ்வுகளும் இறுதி மரணங்களையும் இதில் இருந்து சிந்தித்தேன். அதே போல எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பி ஐயா அவர்களை யோசித்தேன். 1998ஆம் ஆண்டு வவுனியாவிலே நடைபெற்ற ஒரு உயர்தர வகுப்பிலே கல்வி கற்பிக்கின்ற பொருளியல் ஆசிரியர்களுக்கான சேவைக்கால செயலமர்வு ஒன்று நடைபெற்றது சித்திரை மாதம். அந்த 98ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை நடைபெற்ற அந்த செயலமர்வில் நானும் ஒரு பொருளியல் ஆசிரியராக கலந்து கொண்டிருந்தேன். அந்த செயலமர்வை வழிநடத்தியவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பி ஐயா. மிகவும் ஆரோக்கியமான, ஆக்ரோஷமான நல்ல குரல், கண்ணீர் என்ற கற்பித்தல் கலை, எல்லோரையும் வசீகரிக்கின்ற ஆற்றல், வவுனியா பூந்தோட்டம் மண்ணிலே சொந்த வீட்டோடு வாழுகின்ற ஒரு மனிதன், மிக அருமையான நல்ல ஒருவனுடைய அந்த வாய்ப்பு அந்த நேரம் பழக கிடைத்தது. நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை ஆண்டுகள் கடந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு நெருங்குகிற பொழுது அவர் சார்பாக அவருடைய விருது இருந்து கைகளுக்கு வரும் என்பதை நிச்சயமாக நான் நினைக்கவில்லை. அந்த ஆண்டு 98ஆம் ஆண்டு அந்த செயலமர்வு முடித்து நான் திரும்புகிற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் நான் நடுக்குளத்திலே வைத்து கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டேன். நான் அந்த சிறையில் இருந்து 3 மாதங்கள் கழித்து வந்த பிறகு என்னோடு அவர் பேசியிருந்தார். அதனை கூட நான் கைது செய்யப்பட்ட பொழுதும் கடிதம் ஒன்றையும் கூட அவர் அந்த இராணுவத்திற்கு, அந்த பயங்கரவாத பிரிவுக்கு கொடுத்திருந்தார். இவர் செமினாருக்கு தான் வந்தார். ஆனால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையிலே, இன்றும் பிணையிலே வெளியிருக்கின்ற ஒருவராக நான் இருக்கிறேன். ஆகவே அவருடைய அந்த நாட்கள், அவரோடு பேசிய நாட்கள், இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர் நடேசன் உட்பட அரிய சந்திரநீர் அவர்கள் அப்படிப்பட்டவருடைய அந்த ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கிற பொழுது இந்த மண்டபத்திலே ஒரு கனதியான உணர்வுகளை என்னால் பார்க்க முடிந்தது. நான் ஆசிரியராக சங்கத்திலே அங்கத்துவம் வகித்த இலங்கை தமிழராசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மனசிங்கா அவர்கள் உட்பட, அடிகளார் உட்பட பல பேருடைய அந்த முகங்களையும், அன்னை பூபதி உட்பட நாங்கள் பார்க்கிற பொழுது என்னுடைய மனங்கள் எங்கோ செல்கின்றன. நான் இந்த இடத்திலே போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய செயல்பாடு, கடந்த காலங்களில் அவர்களுடைய உன்னதமான பணிகள் மிக மகத்துவமானது. நான் பல இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பல மாவீரர் குடும்பங்களுடைய பெற்றோர்கள் அல்லது போராளிகளுடைய குடும்பங்களில் யாரும் மரணம் நடந்தால் என்னால் முடிந்தளவை நான் அவருடைய வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கே சொல்லுவார்கள், போராளி நலன்புரி சங்கத்தினுடைய குயிலன் வந்தவர், ஈஸ்வரன் வந்தவர், தனு வந்தவர், அலன் வந்தவர், இப்படி அவர்கள் அவருடைய பெயரை சொல்லுவார்கள். எங்களுக்கு உதவியும் செய்தவர்கள் ஒரு தொகை சொல்லுவார்கள். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான, மனதுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியது. ஏனென்றால் உங்களுக்கு இதை பேசுகின்ற சகோதரி தலைமை தாங்கும் பொழுது சொன்னார், ராதிகா அவர்கள், பல இடங்களிலே ஒரு மரணச் சடங்கிலே பெட்டி எடுக்க முடியாத அளவிற்கு பல போராடி குடும்பங்கள் இருக்கின்றன, மாவீரர் குடும்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய மனமறிந்து நேரமறிந்து நீங்கள் எடுத்திருக்கிற இந்த போராளி நலன்புரி சங்கத்தினுடைய போராளிகளுடைய பணி மிக கனதியானது, பெருமதியானது. ஒரு காலம் உணர்ந்து நீங்கள் மிக கௌரவமாக அதனை முன்னெடுத்து செல்லுகின்றீர்கள், பாராட்டுதலுக்குரியது. நான் நினைக்கிறேன், நாங்கள் 2010ஆம் ஆண்டிலே பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பொழுது 11ஆம் ஆண்டு எனக்கு லண்டனில் இருக்கின்ற கோல்தம்சோ கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் கோபாலன் அவருடைய தொடர்பு கிடைத்தது. இங்கே VR மகேந்திரன் அவர்கள் இருக்கிறார், ஒரு இலங்கையின் இணைப்பாளர். அவர் முதல் போராளிகள், பெண் போராளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 60 தையல் மிஷின்களை கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு பகுதிகளில் முதல் வழங்கியிருந்தார். அது ஒரு முதல் தொடக்கமாகவும் எங்களுக்கு இருந்தது, ஒரு மிகப்பெரிய அனுபவமாகவும் இருந்தது. அது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த நிகழ்வு தான் எங்களுடைய தொடக்கமாக இருந்தது. எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு கட்டமான போராளிகளுக்கு எங்களால் உதவ முடிந்தது.
நாங்கள் ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகள், அதிலும் போராடி மௌனிக்கப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பதால் எங்களால் போராளிகளுடைய வாழ்வாதாரத்தில் அல்லது அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதில் எங்களால் பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனாலும் வடக்கு மாகாண சபை இருந்த பொழுது பல முயற்சிகளை மேற்கொண்டு போராளிகளுக்கான ஒரு சிறு கடனுதவி திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டு கொஞ்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நிறைய பேருக்கு அது வழங்கப்படவில்லை. காலம் அதற்கு முடிந்து விட்டது. இவ்வாறு பல முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் போராளிகளுடைய தேவைகள் ஏராளமானது. அதில் மாற்று வலுவிலே உள்ளவர்கள், அவர்களுடைய உடல்நிலைகள், கூட்டாக வாழுகின்ற உரிமைகள், அவர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஒரு சங்கம் வேண்டும். ஆகவே இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் மிகவும் பெருமதியானது, கனதியானது. உங்களுடைய பணிகள் மகத்தானது. பல ஆயிரம் போராளிகளுடைய அர்ப்பணிப்புகள் வித்தியாசமானது. அது யாராலும் நாங்கள் எடை போட முடியாது, சொல்ல முடியாது. நான் அண்மையிலே ஒரு பழைய புத்தகத்தை படித்தேன். 1992ஆம் ஆண்டு சாவகச்சேரியில் நடந்த முத்தமிழ் விழாவிலே அது ஞாபகார்த்தமாக வெளியிடப்பட்ட முத்தமிழ் விழா மலரில் மூத்த போராளி மனோகரன் அழைக்கப்படுகின்ற வசீர் காக்கா அவர்கள் எழுதியிருந்தார். அதிலே அவர் இந்த மட்டக்களப்பு மண்ணினுடைய மூத்த போராளி பரமதேவா பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். 1983களிலே பரமதேவா சிறையிலே இருந்து வந்த பொழுது அவரை முதல் பயிற்சிக்காக தாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பியதாகவும், அவர் இந்தியாவிலிருந்து பயிற்சி முடிந்து திரும்ப தென்தமிழீழ மண்ணுக்கு வருகை தந்த பொழுது அந்த வருகை தந்த போராளிகளை வீடுகளிலே அம்மா அப்பாவை சந்திக்க ஏற்பாடு செய்யும் ஒரு பணி தங்களிடம் இருந்தது. அதற்காக பரமதேவாவை தாயிடம் செல்லுமாறு கேட்ட பொழுது, சந்திக்குமாறு சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அம்மா இருக்கிற வீடு மட்டக்களப்பு நகரம் ஆமி கேம்புக்கு பக்கத்தில் தங்கச்சியோடு இருக்கிறார். ஆனால் நான் இப்பொழுது அம்மாவை சந்திக்க போனால் அது அந்த குடும்பத்துக்கும் சில விட பிரச்சனையாக இருக்கும். நான் ஒரு போராளியாக ஒரு சண்டையில் ஒரு ஃபீல்டில் இறங்கி ஆயுதத்தோடு தான் இந்த அம்மாவை போய் சந்திக்க விரும்புகிறேன். ஆகவே நான் ஒரு சண்டையை கண்ட பிற்பாடு சந்திக்கலாமல் இருக்கிறேன் என்று அவர் தன்னை அனுப்ப முனைந்த போராளிகளுக்கு கூறியதாக அந்த புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். அதே அவர் சிறையிலே இருந்து வந்த ஓராண்டு கழித்து 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியிலே ஒரு தாக்குதலை விடுதலை புலிகள் மேற்கொள்கிறார்கள். அந்த தாக்குதலே 13 நிரந்தர போராளிகள் தான் அதில் பங்கு கொள்கிறார்கள். ஏனையவர்கள் துணையான போராளிகளாக இருக்கிறார்கள். அந்த காலகட்டம் போராளிகள் மிக குறைந்த காலம். அதிலே ரவி என்கிற ஒரு மூத்த போராளியும் பரமதேவாவும் வீரச்சாவடைகிறார்கள். அப்பொழுது பரமதேவா வீரச்சாவடையும் பொழுது போராளிகளிடம் சொன்னார், என்னுடைய அம்மாவிடம் சொல்லுங்கள், உங்களுடைய மகன் சண்டையிலே அடிபட்டுத்தான் சென்றிருக்கிறான், ஆயுதத்தையும் எடுத்துத்தான் சென்றிருக்கிறான் என்று தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஆயுதத்தை பரமதேவா ஏனைய போராளிகளிடம் கொடுத்துத்தான் அவர் வீரச்சாவை தழுவியிருந்தார். அதனால் அந்த எடுக்கப்பட்ட ஆயுதத்துக்கு ரவி ராஜா என்று கூட அவர்கள் தாங்கள் பெயர் வைத்ததாக அந்த புத்தகத்திலே காக்கான்னு எழுதுகிறார். இது வரலாற்றிலே போராளிகள், மூத்த போராளிகள் இந்த மண்ணிலே போராட்டத்தை கட்டி வளர்ப்பதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி. 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தோடு நடந்த சண்டையிலே முதல் பெண் போராளி மாலதியை இழக்கிறோம். அதே போல மட்டக்களப்பு மண்ணில் 88லே அடுத்த பெண் போராளியை நாங்கள் இழக்கிறோம். இது வரலாற்றை நாங்கள் கண்ட சண்டையினுடைய ஒவ்வொரு படிநிலைகள். ஆகவே இந்த மண் சற்றும் சளைத்ததில்லை. அன்னை பூபதி அவர்கள் மிகவும் திடக்காத்திரமாக, மிகவும் உறுதியோடு, தைரியமாக உண்ணாவிரதமிருந்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னவர், காந்திய தேசத்துக்கு செய்தியை சொன்னவர். அப்படியான மிக இறுக்கம் வாய்ந்த ஒரு மண். நான் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திலே அதிபராக இருக்கிற பொழுது ஒரு நாள் நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டு ஒரு ஆவணி மாதம், அந்த தேதி எனக்கு சரியா தெரியாது, ஆவணி மாதம் மட்டில் நான் அதிபராக பொறுப்படுத்த ஒரு 4 மாதங்கள் பாடசாலையிலே ஒரு சிரமதானம் நடந்தது. எல்லாரும் சிரமதானத்தை கட்டாயம் பெற வேண்டும். அங்கேதான் தேசிய தலைவர் பிரபாகருடைய மகன் பாலச்சந்திரனும் படித்துக் கொண்டிருக்கிறார். பொட்டம்மானுடைய மகன் நாவணனும் படித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 200 போராளிகளுடைய பிள்ளைகள் அங்கே படிக்கிறார். 200 போராளிகளின் பிள்ளைகள் படிக்கிறார். 1900 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சிரமதானத்துக்கு கொஞ்சம் பேர் வரை. நான் சிரமதானம் முடிந்த ஒரு 3-4 நாட்களுக்கு பின்னர் நான் மாலை வேளை பாடசாலையினுடைய அலுவலகத்தில் இருக்கிற பொழுது ஒரு புலிகளுடைய, தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிக்கப் என்னுடைய பாடசாலையின் வாசலை வந்து நிற்கிறது. அதில் இருந்து பின்னுக்கு இருந்து 4 போராளிகள் குதித்து இறங்குகிறார்கள். ஒருவர் தானாகவே கதவை திறந்து வெளியிலே வருகிறார். வந்து பாடசாலையில் கேட் வரையும் வந்தவர் திரும்பி போய் தன்னுடைய ஷர்ட்டை மேலே தூக்கிட்டு இடுப்பில் இருந்த
பிஸ்டலை கலட்டி வந்த போராளிகிட்ட கொடுத்துட்டு பிறகு கேட்டதை வந்து உள்ளுக்கு வந்தார். நான் பார்த்து கொண்டு இருந்தேன் என்னுடைய கண்ணாடிக்குள்ளால. நானும் யாரோ வாரார் என்றதுல எனக்கு தெரியுது ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம். என்னடா பிஸ்டலை கலட்டி கொடுக்க என்னால் உணர முடியல. அவர் வந்து வாசல்ல நின்று கேட்டார், நான் உள்ளுக்கு வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்கன்னு சொல்லி அப்போ நான் எழும்பி வாங்கொண்டு இருக்க சொல்லி இருந்து கதைச்சார். தன்னை அறிமுகம் செய்தார். நான் தான் மட்டக்களப்பு மாவடி முன்மாறி கூட்டத்தினுடைய தளபதி நாகேஷ். எனக்கு கொஞ்ச நேரம் யோசித்தேன். இவர் நீங்கள் எங்கே படித்தீங்கன்னு கேட்டேன். நான் மட்டக்களப்புலாம் படித்தேனான், ஆனால் அண்ணன் தான் என்னை வளர்த்தவர் என்றார். நான் கேட்டேன், நீங்கள் இந்த பிசலை கட்டி கொடுக்க பார்த்தனா நீங்கள் பள்ளிக்கூடம் போன ஆளாக இருப்பீங்கன்னு. சிரிச்சார், பெருசாக சிரிச்சார். சிரிச்சு போட்டு சொன்னார், நீங்கள் அப்படி சொல்றீங்க. இல்லை இல்லை, பாடசாலை என்பது ஒரு ஆலயம், அதுக்குள்ள ஒரு அரசன் இருக்கிறான். ஆகவே அங்கே போய்க்க முடிய கலட்டிட்டு போகணுமென்று பிரித்தானிய அரசன் சொன்னது போல நீங்கள் பிசலை கலட்டி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்கள், நான் பார்த்து கொண்டு வந்தேன் என்று சொன்னேன். ஆகவே அவ்வாறான பண்பாடும் அந்த மனித நேயமும் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட துப்பாக்கியோடு போகக்கூடாது என்பதை கட்டி வளர்த்த மண் மட்டக்களப்பு மண். அதனை வளர்த்தெடுத்த தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர். அவ்வாறான போராளிகளைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அன்புக்குரிய போராளிகளே, சோர்ந்து போகாதீர்கள். ஒரு தேசம் விடுதலைக்காக நாங்கள் போராடியவர். எங்களுடைய விடுதலையினுடைய போராட்ட வரலாறு, போராட்டத்தினுடைய தொடர்ச்சி மௌனிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் நாங்கள் போரிலே தோற்கப்பட்ட இனம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்றால், எங்களை பற்றி சர்வதேச சமூகம் எங்களுடைய கருத்தை கேட்கிறது என்றால், பேசுகிறது என்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். இந்த மண்ணினுடைய மூத்த போராளி, முதலாவது கட்டளை தளபதிகள் ஒருவர் லெப்டினன்ட் கர்னல் ரீகன், மற்ற அம்பாறையினுடைய துணை தளபதியாக இருந்து வீரச்சாவை தளபதி ஜெயந்தன் தன்னுடைய சாகும் காலத்தில் வீரத்தோடு சார்ந்த போராளி. இந்த போராளிகளுடைய சாவுதான் இந்த மண்ணினுடைய வீரத்தை பறைசாற்றியது. எங்களுடைய விடுதலை புலிகளுடைய பேச்சாளர், இராணுவ பேச்சாளராக இருந்த இளந்திரையன், சரியா நான் சொல்றது, இளந்திரையன், விடுதலை புலிகளுடைய இராணுவ பேச்சாளராக இருந்த இளந்திரையன், நீங்க இப்பயும் எடுத்து பாருங்க. இளந்திரையனை பிபிசி பேட்டி காண்ற பொழுது அப்படி சிரித்து கொண்டு சொல்ற பேட்டி, கொடுக்குற விதம், ஆங்கில மொழியில் அப்படி பிரட்டி அவர் சொல்ற வார்த்தைகள், அவர் மீடியாக்களுக்கு கொடுக்குற அந்த இராணுவ பேச்சாளருடைய தன்மை, இலங்கையில இல்ல ஆசியாவில் கூட அப்படி ஒரு இராணுவ பேச்சாளர் என்பதால் அடையாளம் காண முடியாது. மிக அருமையான ஒரு இராணுவ பேச்சாளர், பழகுறதுக்கு மிக இனிமையானவர். எங்க கண்டாலும் தம்பி என்ற தோழம் கை போட்டு பழகிற மிக அருமையானவர். அவ்வாறான மனிதர்களை தந்த மண்ணில், மகத்தான வீரர்களை தந்த மண். எத்தனை பிரிகேடியர்கள், எத்தனை கேர்னல்கள், எத்தனை லெப்டினன்ட் கேர்னல்கள், எத்தனை கேப்டன்கள், எத்தனை மேஜர்கள் என்று இந்த மண்ணில் எள்ளி நடங்காதவர்களை தந்தது. நான் இந்த மேடையிலே நின்று பேசுகிறேன் என்றால், கிளிநொச்சி மண்ணை மீட்டெடுத்து தந்தவர்கள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலையைச் சேர்ந்த போராளிகள் என்பதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. ஏனென்றால் கிளிநொச்சி மண் மீட்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 190 கிழக்கு தென்தமிழீழ மண் சார்ந்த போராளிகள் வீரச்சாவை தழுவியிருந்தார். இது மட்டுமல்ல, யாழ்ப்பாண மண்ணிலிருந்து ஜெயசுக்குரு சண்டையை சிதறடித்து ஓயாத அலைகள் என்ற 3வது அலைகளூடாக மீட்பதற்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர்கள் இந்த தென்தமிழீழ மண்ணை சார்ந்த, அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மண் சார்ந்த வீரம் செறிந்த போராளிகள். ஆகவே போராளிகளுடைய பங்கு என்பது, போராளிகளுடைய ஆற்றல் என்பது, போராளிகளுடைய வீரம் என்பது அது மண்ணோடும் வாழுகின்ற நிலத்தோடும் உறுதியானது. அதனால்தான் இந்த மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். கடந்த யுத்தம் முடிஞ்சு 2010ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்தார். தமிழ் தேசியத்துக்காக தமிழரசு கட்சியின் பெயரால் தெரிவு செய்தார். அதுக்கு பின்னர் இடையிலே சின்ன சின்ன இடபடிகள் வந்தாலும் இம்முறை இந்த மக்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை தமிழரசு கட்சிக்காக தந்தார்கள். காரணம், இந்த மண்ணில் இருக்கின்ற அந்த போர் சம்பந்தமான, போராட்டம் சம்பந்தமான அவருடைய தெளிவான பார்வை. ஆனால் விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர், தமிழர்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனையும் அவருடைய மனிதாபிமான எண்ணங்களையும் அவருடைய ஜனநாயக பண்புகளையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் இங்கு இருக்கின்ற மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் தேர்தல் கேட்ட காலத்தில், அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் தேர்தல் கேட்ட காலத்தில் 2004ஆம் ஆண்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலே தெரிவு செய்யப்பட்டார்கள். இது ஒரு மகத்தான காலம். விடுதலை புலிகளுக்கு மக்கள், விடுதலை புலிகளுக்கு பின்னால் மக்கள் நிற்கிறார்கள் என்ற செய்தியை ஒரு ஆணையாக வழங்கிய ஒரு முதலாவது பிரதான செய்தி 2004ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல்.
1971ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு நடந்த 71ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிற்பாடு 76ஆம் ஆண்டு நடந்த 77 நடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழீழத்துக்கான ஆணையை தந்தது. 2004ஆம் ஆண்டிலே அந்த தமிழீழம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. அதே போல 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு சர்வதேச சமூகம் ஊடாக நடத்தப்பட்ட நாடு கடந்த தமிழீழ அரசுக்கான தேர்தலிலே தமிழர்கள் ஒரு அரசாங்கத்தை நாடு கடந்து ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்தார்கள். ஜனநாயகம் என்பதை விடுதலை புலிகள் மிக தெளிவாகவே கடைபிடித்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சிறுவர்களை புலிகள் சேர்க்கிறார்கள் என்ற செய்தி வந்த பொழுது அந்த காலத்தில் இருந்த சேவதேசிவனுடைய ஐக்கிய நாடுகள் சபையுடைய பிரதிநிதி ஒலாரா ஒட்டுனு அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் எழுதிய கடிதம் அவருடைய நெஞ்சை தொட்டிருந்தது. மிக மனிதாபிமானத்தோடும் கண்ணியத்தோடும் நடக்கிறார் என்று அவரே உறுதி செய்தார். இது விடுதலை புலிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்று. அதே போலதான் சுனாமி நடைபெற்ற பொழுது அமெரிக்காவுடைய மேனாள் ஜனாதிபதி கிளின்டன் அவர்கள் கொழும்பு வந்த பொழுது புனர்வாழ்வு கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த ரெஜியை கொழும்பிலே வைத்து கிளின்டன் சந்தித்தார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். அவர் வடக்கு கிழக்குக்கு வரவில்லையே தவிர, ஆனால் அவரை கைலாவு கொடுத்து சந்தித்தார். இது விடுதலை புலிகளோடு இருந்த அந்த அவருடைய பண்பையும் மரியாதையும் அது சொல்லியிருக்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும், விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் அவருடைய சிறையில் இருக்கிற பொழுது குடும்பத்தினர் பார்ப்பதற்காக சென்றார். அங்கே பார்க்க சென்ற பெண்கள் அவரோடு தங்கி வந்தார். அப்பொழுது ஒரு குடும்பம் சார்பாக அவருடைய ஒரு மனைவி, ஒரு வீரருடைய மனைவி கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியிலே அவர் கேட்டார். எனது மனைவி கருவுற்றிருக்கிறார், அவர் கடிதம் எழுதியிருக்கிறார், அவரை விடுதலை செய்யும் என்று மனைவி தேசிய தலைவர் பிரபாகரனை கடிதம் எழுதியிருந்தார். மனிதாபிமானத்தோடு அந்த வீரரை உயிரோடு அவரிடம் ஒப்படைத்திருந்தவர் பிரபாகர். அதனால்தான் தமிழீழ விடுதலை புலிகளிடம் மனிதாபிமானம் என்பது மேலோங்கி இருந்தது. 2009ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு இறுதியிலே வாகரையில் நடந்த யுத்தத்தின் பொழுதும் சரி, 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த யுத்தத்தின் பொழுதும் சரி, உணவு அனுப்பாமல் மக்களை பட்டினி போட்டுக் கொண்டவர்கள் இலங்கை அரசு. அதிலும் 2009ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4,25,000 பேர் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவுக்குள் அடக்கப்படுற பொழுது 70,000 பேர் தான் இருக்கிறார் என்று உணவை அனுப்பாமல் கொடூரமாக கொலை செய்தது கோட்டபாயாவுடைய அரசு. அந்த காலகட்டத்தில் கூட உலகத்திலே யாருக்கும் இல்லாத மனிதாபிமானம், அதை பற்றி பேசாதவர்கள் விடுதலை புலிகள் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும், விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை இப்பொழுது எழுத பல்வேறு முனைகிறார்கள். சம்பந்தனையாவில் கூட தலைவர் பிரபாகரனுக்கு சொன்னதாக அவர் மனிதாபிமானத்தை நீங்கள் மதிக்க வேண்டும், நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சிலர் கதை விடுகிறார்கள், கயிறு விடுகிறார்கள். சம்பந்தனையா என்னோடு பேசியிருந்தார். 2018ஆம் ஆண்டு இடைக்கால வரைவு பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த இடைக்கால வரைவு பற்றி நான் 38 நிமிஷங்கள் பேசியிருந்தேன். அந்த பேச்சுக்கு பிற்பாடு கூட ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அவரோடு இருந்து பேசுகிற பொழுது அவர் சொன்னார், ஸ்ரீ, ஆயுதங்களை கையிலே வைத்திருக்கிற ஒருவன் தன்னுடைய முடிவுகளை ஆயுத முனையில் தான் எடுப்பான். ஆகவே நாங்கள் ஜனநாயகம் பற்றி ஆயுத போராட்டத்திலே அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு நாங்கள் கேட்க தேவையில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் செய்கிற பயணம் ஜனநாயக வழியாகும். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் சரியாக செய்கிறோமா, எங்களுடைய முடிவுகள் சரியானதாக இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது சிலர் சொன்னார்கள், தமிழர்களை சில முஸ்லீம்களை இனச்சுத்திகரிப்பு செய்தார்கள் விடுதலை புலிகள் அனுப்பினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் அதை பற்றி தொடர்ந்து பேசினால் அது வேறு விபரீதமாக மாறும். ஏனென்றால் தமிழ் பேசும் முஸ்லீம் சகோதரரிடமும் தமிழர்கள் பற்றிய காயங்கள் உண்டு, தமிழர்களிடமும் முஸ்லீம் சகோதரர்கள் தொடர்பான நிறைந்த காயங்கள் உண்டு. இன்னும் அந்த காயங்கள் ஆட்சிப்படுத்தப்படவில்லை. ஹிஸ்புல்லா கூட சொன்னார், எனக்கு ஆயுதம் தந்தது, நான் குழு அமைச்சு சுட்டனான், காளி கோயிலை இடிச்சனான். ரெண்டாவது சொல்றார், வீடியோ இருக்கு, நேர வீடியோ இருக்கு. ஹிஸ்புல்லா இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதுக்கு உண்மை இருக்கு. தரிசனங்கள்ல நிராஜ் ரேவி மிக தெளிவாக சொல்றார். அவர் சொன்ன வீடியோவையும் போட்டு காட்டுறார். ஆகவே இது நடந்தது, எல்லா பக்கமும் நடந்த உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகளுக்கு அப்பால் அவற்றையெல்லாம் மறைத்து ஏதோ விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் அல்லது விடுதலை புலிகள் மனிதாபிமானத்தை மதிக்காதவர்கள் என்ற போர்வையில் ஒரு பிரச்சாரத்தை யாருக்காக இவர்கள் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் சம்பந்தனையா அதில் மிக தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் சில விடயங்களுக்காக சில வார்த்தைகளை தான் பேசியதாகவும், சில அந்த விடயங்களிலிருந்து தான் ஏன் சிலரை கவர்ந்து கொள்வதற்காக பேசியதாகவும் கூட கூறியிருந்தார்.
இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களுடைய திரட்சி என்பது புலிகளுக்கு பின்னால் தான் இருந்தது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டு தலைவர் இந்தியாவிலிருந்து இறங்கி வந்து அவர் சுதுமலையிலே கூடுகிற பொழுது எத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஆகவே மக்கள் ஆரோடு இருந்தார்கள். இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதி மக்கள் யாருக்கு பின்னாலே போனார்கள். ஆகவே விடுதலை புலிகள் என்பது சாதாரண இயக்கம் அல்ல, அது ஒரு சாதாரண போராட்ட இயக்கம் அல்ல. இந்த உலகத்தினுடைய வரைபடத்தில் இந்த வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உலகத்தினுடைய கண்களை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வைத்திருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு செய்தியை பார்த்தேன். சீலரத்தின தேரர் சொல்லுகிறார், பிரபாகரன் இல்லை, ஆனால் பிரபாகரனால் உருவாக்கப்பட்டவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆகவேதான் நாங்கள் போரோடு வாழ்ந்த இனம், நாங்கள் ஒரு இறமைக்காக வாழ்ந்த இனம். எங்களிடம் இருந்த இறமையும் கண்ணியமும் என்பது இழந்து போன இறமையைத்தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் புதிதாக ஒன்றை கேட்கவில்லை. இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்த நாட்டினுடைய முதல் குடிகள் நாங்கள். ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே, குறிப்பாக தொடர் நிலப்பரப்பான வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எங்களுடைய மண்ணோடு வாழ்ந்த உரிமையை கேட்கிறோம். அதனை ஒல்லாந்தர்கள் பறித்தார்கள், போர்த்துகேயர்கள் பறித்தார்கள், ஆங்கிலேயர்கள் பறித்தார்கள், பிறகு சிங்களவர்கள் பறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த இறமையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது ஆயுத போராட்டமா, அறவழி போராட்டமா என்பதை எங்கள் மீது யார் போர் தொடக்கிறாரோ அவர்தான் அந்த ஆயுதத்தை தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் இலங்கை அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். அது அறவழியா ஆயுதமா என்பது காலம்தான் அதுக்குரிய பதிலையும் சொல்லும். நாங்கள் அவற்றின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல. அதனால்தான் தலைவர் பிரபாகரன் கூட 1985ஆம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு கொடுத்த செய்தியிலே சொன்னார், செவ்வியிலே சொன்னார், நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை, எங்களுடைய மக்களை காப்பதற்காக எங்கள் மீது ஆயுதத்தை எதிரி திணித்தார்கள், அதனால் ஆயுதங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். இதுதான் நியதியும் வரலாறு. ஆகவேதான் வரலாற்றினுடைய இந்த பக்கங்களை தாண்டி வந்த போராளிகள் நீங்கள். உங்களிடம் இருக்கிற பக்கம் மிக உறுதியான எத்தனை போராளிகள் என்று எத்தனையோ இளம் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். எத்தனை போராளிகள் என்று இந்த மண்ணை கட்டியமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உண்டை சிந்தித்து பாருங்கள். இலங்கையினுடைய இன்று இருக்கிற NPP அரசு 50 ஆண்டுகளுக்கு முதல் யாராக இருந்தார்கள்? போராளிகளாக இருந்தார்களா அல்லது அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்தார்களா? இந்த நாட்டினுடைய போராளிகள் என்று அவர்களை சிங்கள மக்கள் ஏந்துகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முதல் அவர்கள் 70களிலும் சரி 89களிலும் சரி அவர்கள் நடத்திய வன்முறைகளோ யுத்தங்களையோ பயங்கரவாதமாக யாரும் சொல்ல தயாரில்லை. அவர்கள் போராளிகள். இன்று அந்த 50 ஆண்டுகள் கடந்து அந்த போராளிகளிடம் சிங்கள மக்கள் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள். யாருக்காக? சிங்கள மக்களுடைய விடுதலைக்காக யார் போராடினார்களோ அவர்கள் இன்று ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஆகவே எந்த தமிழீழ மக்களுக்காக நீங்கள் போராடினீங்களோ அதே போல தமிழீழ மக்கள் உங்களிடமே இந்த ஆட்சியை தரக்கூடாது, அந்த வழியிலே உங்களுடைய பயணம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது. மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பிதா அவர்கள் சொன்னார், நீங்கள் அரசியல் கட்சியாக மாறக்கூடாது. நான் அதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கான அமுக்க குழு என்பது, பிரஷர் குரூப் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன் அவர்களை போராளிகளை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அவர்களிடம் பொறுப்புகளை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் என்றால், தமிழ் மக்கள் ஏன் சிந்திக்க கூடாது? போராளிகளிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க ஏன் தமிழ் மக்கள் சிந்திக்க கூடாது? அந்த சிந்தனைக்கான களத்தை உருவாக்குவதுதான் காலத்தின் தேவை. அந்த காலத்தின் தேவையை சரியாக கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உரிய கடமை. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், போர் என்பதும் போராட்டத்தினுடைய வலி என்பதும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஒரு தேசத்தின் விடுதலைக்காக போராடிய இனம். எங்களுடைய கைகளிலே துப்பாக்கி இருந்தது, எங்களுடைய கைகளிலே பெரிய பீரங்கிகள் இருந்தது, எங்களுடைய கைகளிலே விமானங்கள் இருந்தது, எங்களுடைய கைகளிலே கப்பல்கள் இருந்தது. நாங்கள் போராடினோம். உலகத்தின் கண்களை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க வைத்தோம். ஆனால் மௌனிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் பேசப்படுகிறோம். நாங்கள் ஒரு இனமாக இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறோம். அதனால் தான் அன்புக்குரியவர்களை, காலமும் சூழலும் இயற்கையும் யாருக்காகவும் காத்திருக்கிறது. இயற்கை தான் விரும்பும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள ஒரு தலைவனை இயற்கை தெரிவு செய்கிறது. ஆகவே தலைவர்கள் பிறந்து வருவதல்ல, இருப்பவர்களில் ஒருவரை இயற்கை தானாக தெரிவு செய்கிறது. அந்த இயற்கையினுடைய தெரிவு வரலாற்றிலே மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்களை நோக்கிய பயணத்திலே நாங்களும் எங்களுடைய கரங்களை பலமாக இறுகப்பற்றி உங்களோடு பயணிப்போம். உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலமும் இந்த போராளி நலம்புரி சங்கத்தினுடைய பணிகளும் மென்மேலும் வளர
உங்களோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் என கூறி இந்த நன்னாளில் எங்களை நீங்கள் அழைத்து சில வார்த்தைகள் பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மட்டக்களப்பு மண்ணுக்கும் தலை சாய்த்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள்.